ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. சூர்யா அவர்களோட 47th மூவியோட பூஜை போட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த படம் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்பவே அந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த படத்துல இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த படம் மலையாளம் சார்ந்து எடுக்க போறாங்க, அதாவது கேரளால செட்டு போட்டு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூவும் நிறைய மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நஸ்ரியா தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருக்காங்க. அண்ட் அவரோட பிரதர், நஸ்ரியா அவர்களோட பிரதர் நவீன் ஏற்கனவே ஆவேசம் படத்துல ஏடியா ஒர்க் பண்ணாரு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே இவர் ஏடியா ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, ஜீது அவர் கூட சேர்ந்து. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏற்கனவே சூர்யா அவர்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 2D என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஆனா ஏன் புதுசா இந்த லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இனிமே 2D என்டர்டைன்மெண்ட்ல எந்த படத்தையும் தயாரிக்க மாட்டாங்களா, எல்லாமே லகரம் ப்ரொடக்ஷன்ல தான் தயாரிப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூர்யா அவர்களோட இந்த லகரம் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் நிறைய படங்கள் இனிமே நாங்க தயாரிக்க போறோம். அதாவது சின்ன சின்ன படங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பட்ஜெட்ல அந்த படங்களை எடுத்து தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அதுக்காக. அண்ட் 2D என்டர்டைன்மெண்ட்ல இருந்து இனிமே படங்கள் வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்க அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த கதை மோகன்லால் அவர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சூர்யா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூர்யா கிட்ட சொன்ன கதையே டோட்டலா வேற, மோகன்லால் அவர்கள் கிட்ட சொன்ன கதையே டோட்டலா வேற. மோகன்லால் அவர்கள் கிட்ட கேங்ஸ்டர் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க, சூர்யா கிட்ட போலீஸ் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு கதையுமே வேற வேற அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஒருவேளை சூர்யா அவர்கள் கூட படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மோகன்லால் அவர்கள் கூட எடுக்க பிளான் பண்ணிருக்கலாம் டைரக்டர் அப்படின்னும் பேசப்பட்டு இருக்கு. சூர்யா 47ஓட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பார்த்தா நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் இருந்தா கூட ஆனந்த்ராஜ் அவர்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சூர்யா ஆனந்த்ராஜ் காம்போல நம்ம தானா சேர்ந்த கூட்டம் பார்த்திருப்போம். ரொம்ப நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி சூர்யா 47லயுமே ஆனந்த்ராஜ் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் இடையில ஒரு நல்ல காம்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. நிஜமாவே நல்லா வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பூஜை முடிஞ்ச கையோட படத்துக்கான ப்ரோமோ எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோவை மேபி இந்த நியூ இயர்ல ரிலீஸ் பண்றதுக்கான பிளானிங் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்ப ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் நாள் தள்ளி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூ இயர் வரும்போது அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல, அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போயிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு சூர்யா அவர்களோட படம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா இப்போ அவரோட ஒர்க்கிங் பேட்டர்னை மாத்தி இருக்கிறதா சொல்றாங்க. நம்மளும் அந்த ரேஸ்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு 2 படம் கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இனிமே சூர்யா அவர்கள் நிறைய படங்களை பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜ்ல பண்ண போறதா டிசைட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சூர்யாவை தமிழ் சினிமால நம்ம பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை தமிழ் சினிமாலே அவர் இருந்ததுனாலதான் சூர்யாவை நிறைய பேர் கொண்டாட மறந்துட்டாங்களோ என்னமோ. எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்சா சூர்யா அவர்களோட ஸ்டார் வேல்யூ இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில தான் பிரம்மயுகம் டைரக்டர் இருக்காரு இல்லையா, ராகுல், அவர்கிட்ட கதை கேட்டிருக்காரு சூர்யா. அந்த கதை நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யாக்கு இந்த கதை பிடிச்சதா, இந்த கதையை அவர் அடுத்து ப்ராசஸ் பண்றாரா அப்படிங்கிற அப்டேட்ஸ் தொடர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா அவர்கள் மாசா கம்பேக் கொடுத்திருக்காரு. இனிமே சூர்யா அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா படமும் பயங்கர ஹிட் ஆகணும். ரசிகர்கள் மத்தியில இன்னும் சூர்யா அவர்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாகணும், அவரோட படங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. அதே போல D54 பத்தி என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஐசரி கணேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சிட்டோம், இதை ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்லை, இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படம் கொஞ்சம் டிலேவா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்க சொன்ன டைம்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டா இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து D55 ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் கூட தனுஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஷூட் ஸ்டார்ட் ஆகாமலே இருந்தது, நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் போய்கிட்டே இருந்தது இல்லையா. இந்த வகையில ஏற்கனவே கோபுரம் பிலிம்ஸ்ல இருந்து அன்புச்செழியன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. ஆனா சில பல காரணங்களால அவர் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு. என்ன காரணங்கள் அப்படிங்கிற
அப்படிங்கிறத இன்னும் யாரும் சொல்லலை. அப்போ யார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டால், தனுஷ் அவர்களோட ஒண்டர் பார் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை தனுஷ் அவர்களே நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ப்பா என் படத்தை அப்படின்னு டிசைட் பண்ணாருன்னா கூட அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 12ஆம் தேதி பிறந்தநாள் வரப்போகுது. அதற்கான நிறைய போஸ்டர்ஸை நம்மளால இப்போ இருந்தே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ வருஷமா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல அந்த வேல்யூல அப்படியே நிற்கிறாரு இல்லையா, அவரோட ரசிகர்கள் மத்தியில் இன்னும் அவருக்கான மவுஸ் குறையவே இல்லை. அந்த வகையில் தலைவரோட 173 படத்துக்கான அப்டேட் வந்து அவரோட பிறந்த நாளுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லை, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அதுக்கான அப்டேட் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சூப்பரான அப்டேட் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோடவே சேர்த்து அவரோட படையப்பா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட பர்த்டே இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாசா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட 173 படத்துக்கான அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட படையப்பா படம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அதோட எப்போ பார்த்தாலுமே இப்போ அந்த படத்தை பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம பல வருஷமாக அந்த படம் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த தாட்டே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்காது. இன்றைக்கி நான் அந்த படத்தை போட்டு பார்க்குறேன் அப்படின்னா, எப்படி எடுத்திருக்காங்க, இன்னும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க ஃபேமிலி மீண்டு வராங்க, எப்படி அந்த மோட்டிவேஷன் சாங்கில் நம்மளும் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் நம்மளோட ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகும். அதனால் படையப்பா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாலும் வந்து மாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு போய் அதை கொண்டாட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. படையப்பா படத்தை பற்றி இப்போ ரஜினி அவர்கள் ரீசெண்டாக பேசியிருந்தாரு. அதில் கூட படையப்பா படம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நீலாம்பரி கேரக்டர் ரொம்ப அப்படியே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நீலாம்பரி கேரக்டரில் வேற யாராவது யோசிச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி கேரக்டருக்காகவே பிறந்து வந்த மாதிரி இருக்கும். ஆனா அவர் வேற விதமா யோசிச்சு வச்சிருந்திருக்காரு ரஜினி அவர்கள். ஐஸ்வர்யா ராயை வந்து நீலாம்பரி கேரக்டர்ல ரீப்ளேஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்திருக்காரு. யோசிச்சு பார்த்தா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அந்த அளவுக்கு செம்மையா நடிச்சிருப்பாங்க. வேற யாராலும் அந்த ரோலை வந்து இந்த அளவுக்கு சூப்பரா நடிக்க முடியாது அப்படிங்கிறத இத்தனை வருஷமும் நமக்கு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் எப்போ பார்த்தாலும். அண்ட் அதோட சேர்த்து சென்னையில் 23வது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. இதில் 52 நாடுகளில் சேர்ந்த 122 படங்களை திரையிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரஜினி அவர்களோட 50 வருட திரை வாழ்க்கைக்காக மரியாதை செலுத்துற விதமா பாட்ஷா திரைப்படத்தை இதுல திரையிட போறதா சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி படையப்பா திரைப்படம் பத்தி பேசினேன். அதுவுமே வேற லெவல் படம். பாட்ஷா படம் எல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அந்த அளவுக்கு மாசா தெரிக்க விட்டுருப்பாரு. அவரோட ஸ்டைலு, வாக்கு, இப்போ வரைக்கும் அதுக்கான தனி ஃபேன் பேஸ் இருந்துட்டே தானே இருக்கு. ஸோ அவரோட திரை வாழ்க்கையை பெருமைப்படுத்துற விதமா பாட்ஷா திரைப்படத்தை தேர்ந்தெடுத்தது ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஜனநாயகம் எப்பப்பா வரும் இந்த அப்டேட், மறுபடியும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாச்சு, அடுத்த சிங்கிள் எப்போ அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த வீக்கெண்ட்ல அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்துடும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மாசான அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன்ல கௌதம் வாசுதேவ் மேனனும் இணைஞ்சிருக்காரு. சரத்குமார் எப்படி தெலுங்குல நடிச்சாரோ அதே ரோல தான் கௌதம் வாசுதேவ் மேனன் நடிக்க போறாரு. அண்ட் அங்க ஸ்ரீலீலா பொண்ணா நடிச்சிருந்தாங்க, இங்க மமிதா பைஜு பொண்ணா நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாஸ் அப்டேட் ஜனநாயகன் குறித்து வந்துகிட்டே தான் இருக்கு. படம் எப்போதான் காட்டுவீங்க, வெறும் ட்ரைலரா காட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களோட ஃபேன்ஸோட நிலைமையெல்லாம் இப்போதைக்கு இருக்கு. எப்போ படம் வரப்போகுது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கான அப்டேட் இந்த வீக்கெண்ட்ல கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட்காக உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சினிமா சார்ந்த இன்னும் நிறைய நியூஸ் பார்க்கணும், அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு அப்டேட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கலைப்ரியா பழனி.